அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 6 புள்ளியியல் பாடத்தலைப்பில் பயிற்சி 6.2 மூன்றாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஒரு கிராமத்தில் 570 பேர் அலைபேசி வைத்துள்ளார்கள். ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அவர்களின் அலைபேசி பயன்பாட்டை ஆய்வு செய்தது. அந்த ஆய்வின்படி ஒரு நிகழ்வுச் செவ்வகம் வரைந்துள்ளனர். அதை கொண்டு கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. கேள்வியிலேயே ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்வு செவ்வகத்தை உள்வாங்கிக் கொண்டு கணக்கில் கேட்கப்பட்டிருக்கும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கணும். ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமானது ஒரு கிராமத்தில் உள்ள 570 பேரிடம் அலைபேசி பயன்பாடு பற்றின ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த ஆய்வின் முடிவு தான் நிகழ்வு செவ்வகமாக வரைந்துள்ளார்கள். எக்ஸ் அச்சு நேரம், எவ்வளவு நேரம் அலைபேசியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற நேரத்தை எக்ஸ் அச்சில் எடுத்துக்கிறாங்க. அளவு திட்டத்தை பார்க்கலாம். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 1 மணி நேரம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3, இந்த மாதிரி 7 மணி நேரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 100 நபர்கள். பாருங்கள், 1 முதல் 2 மணி வரை அலைபேசி பயன்படுத்தக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை 110. 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரை அலைபேசியை பயன்படுத்துகின்ற நபர்களின் எண்ணிக்கை 220. இதுதான் பிரிவு இடைவெளி. இந்த நிகழ்வு செவ்வகத்தை பார்த்து நாமளே புரிஞ்சுக்கணும். 3 to 4 மணி நேரம் இந்த பிரிவு இடைவெளியில் அலைபேசி பயன்படுத்தக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை 400. 4 to 5 பிரிவு இடைவெளியில் 180 நபர்கள். 5 to 6 மணி நேரம் அலைபேசி பயன்படுத்துகின்ற நபர்களின் எண்ணிக்கை 100. 6 to 7 பிரிவிடையில் 50. நிகழ்வு செவ்வகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கிட்டோம். இப்போ வினாவுக்கு போகலாம். முதல் வினா, 3 மணி நேரத்திற்கு குறைவாக அலைபேசி பயன்படுத்துபவர்கள் எத்தனை பேர்? 3 மணி நேரத்திற்கும் குறைவாக அப்படின்னா பிரிவு இடைவெளி 2 to 3 மணி நேரம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 to 2 மணி நேரம் பயன்படுத்தக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையை எடுத்துக்கலாம். 3 மணி நேரத்துக்கு மேலே போகக்கூடாது. அதாவது 3 to 4 மணி நேரம் அப்படிங்கிற பிரிவு இடைவெளியை நம்ம எடுத்துக்கக்கூடாது. 1 to 2, 2 to 3 ஆகிய 2 பிரிவு இடைவெளியில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எக்ஸ் அச்சில் இருக்கிறது தான் நேரம். ஒவ்வொரு சென்டிமீட்டரும் ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்கிறது. 3 மணி நேரத்திற்கும் குறைவாக, 3 மணி இங்கே இருக்குது, அப்போ 3க்கு குறைவாக அப்படின்னா 1 to 2 இந்த பிரிவு இடைவெளியும் 2 to 3 அப்படிங்கிற இந்த பிரிவு இடைவெளியும் 2ஐயும் நம்ம எடுத்துக்கணும். 3க்கு மேலே அப்படிங்கும்போது 3 to 4 பிரிவு இடைவெளி இது நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ 110 ஒரு 220 2ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆகவே 3 மணி நேரத்திற்கும் குறைவாக அலைபேசி பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை 110 + 220 சமம் 330 பேர். இரண்டாவது கேள்வி, 5 மணி நேரத்திற்கு அதிகமாக அலைபேசி பயன்படுத்துபவர்கள் எத்தனை பேர்? 5 மணி நேரத்திற்கு அதிகமாக அப்படின்னா 5 to 6 அப்படிங்கிற பிரிவு இடைவெளி. 6 to 7 அவ்வளோதான் இருக்குது. 7 மணி நேரத்துக்கு மேலே வரைபடத்தில் இல்லை. 5 மணி நேரத்திற்கும் அதிகமாக அப்படின்னா 5 to 6 அப்படிங்கிற பிரிவு இடைவெளி 100 பேர். 6 to 7 பிரிவு இடைவெளியில் நபர்களின் எண்ணிக்கை 50. இந்த 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். 100 + 50 = 150 பேர். ஆகவே 5 மணி நேரத்திற்கு அதிகமாக அலைபேசி பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை 100 + 50 சமம் 150 பேர். கடைசி கேள்வி, 1 மணி நேரத்திற்கும் குறைவாக அலைபேசியை பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்களா? 1 மணி நேரத்திற்கும் குறைவாக அப்படின்னா 0 to 1 அப்படிங்கிற பிரிவு இடைவெளியில் எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 1 to 2 அப்படிங்கிற பிரிவு இடைவெளி நம்ம எடுத்துக்க முடியாது. 0 to 1 பிரிவு இடைவெளியில் அலைபேசியை பயன்படுத்துகின்ற நபர்களின் எண்ணிக்கை கொடுக்கப்படல. எல்லாமே 1 மணி நேரத்துக்கு அதிகமாக தான் அலைபேசியை பயன்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே 1 மணி நேரத்துக்கும் குறைவாக அலைபேசியை பயன்படுத்துபவர்கள் இல்லை.
தேர்ஃபோர் மூன்றாவது வினாவுக்கான ஆன்சர் இல்லை அப்படின்னு மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். பயிற்சி 6.2 4வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.